சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீரப்பன் குறித்த ஏதாவது ஒரு செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு நண்பர்கள் எல்லாமே கேட்டிருந்தீங்க. நானும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிரத்யேகமாக வீரப்பன் அவர்களை பற்றிய செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீரப்பன் குறித்த எந்த செய்தியும் நம்மளால் தர முடியல. நேரமின்மை காரணமாக, அதாவது என்னுடைய தனிப்பட்ட வேலைகள் காரணமாக அது தொடர்பான பதிவுக்கு போக முடியல. கண்டிப்பாக அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீரப்பன் அவர்களை பற்றிய முழுக்க மாறுபட்ட கோணத்திலான ஒரு செய்தி வரும். இந்த வாரம் வீரப்பன் தொடர்பான செய்திக்காக நான் போயிட்டு இருந்த வழியில் எதிர்பாராமல் ஒரு 7-8 ஆண்டுகளாக தொடர்ந்து நான் முயற்சி செஞ்சிட்ருக்கிற ஒரு நபரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பனுடைய அந்த பாதை, காட்டுக்குள்ளே மறைந்து வாழ்வதற்கான ஒரு பாதையை அவருக்கு முன்பாகவே உருவாக்கி வைத்திருந்தவர் மலையூர் மம்பட்டியான் என்கின்ற மேச்சேரி ஐயந்துரை. இவருடைய பாதை, இவர் எப்படி காட்டுக்குள்ளே போய் காட்டுக்குள்ளே தலைமுறை வாழ்ந்தாரோ அதுதான் ஒரு வகையில் வீரப்பன் காட்டுக்குள் பதுங்கி வாழ்வதற்கும் ஒரு துவக்க காரணமாக அமைந்திருந்தது. இதை பற்றி நான் ஏற்கனவே வீரப்பன் வாழ்ந்ததும் என்பதும் முதல் தொகுதி நூலில் முழுமையாக எழுதியிருப்பேன். அந்த காலகட்டத்தில் அந்த தரவுகளை பெறுவதற்காக நான் 2018-19 காலகட்டங்களில் மேச்சேரி மம்பட்டியான் என்கின்ற ஐயந்துரை அவர்களோடு 9 கொலை நடந்த நேரத்திலும் அதற்கு பிறகும் சில நாள்கள் பயணித்து அவருக்கு உதவிகரமாக இருந்த ஒருத்தரை பற்றி சொல்லியிருப்பேன். அவர் பேர் ரத்னவேல். இப்போ மேச்சேரி நகரத்தில் இருக்கிற கோல்காரனூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு இப்போ வயசு 84. நான் அவரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 76-77 தான் இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்து பல செய்திகளை அவரோடு வந்து பகிர்ந்துக்கிட்டேன். அன்றையிலிருந்து நான் தொடர்ந்து அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் தவிர்த்துக்கிட்டே இருந்தார். இப்போ நேற்று தான் அவர் எனக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதில் என்ன ஒரு சிக்கலான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலானதுனால நினைவு தடுமாற்றம் அவருக்கு நிறையா வருது. வயது மூப்பும் ஒரு காரணம் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நடந்த செய்திகளை எல்லாமே முழுமையாக சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அவர் சிறைக்கு போனது, சிறையில் 5 ஆண்டு காலம் அனுபவித்த சித்திரவதைகள், அங்கே அவருக்கு ஏற்பட்ட தொடர்புகள், அதன் மூலமாக தன்னுடைய பாதை முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்து போனதை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 65-66 வயது வரைக்கும் அவர் மேச்சேரி ஒன்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளராக இருந்து இப்போது வயது மூப்பு காரணமாக அந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகிட்டு சாதாரண கட்சியினுடைய ஊழியராக இருந்து அந்த பகுதியில் பணியாற்றிட்டுருக்காரு. தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு மேலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளராக அந்த பகுதியில் இருந்து செயல்பட்டுருக்காரு. தோழர் ரத்னவேல் சொல்லக்கூடிய செய்திகளில் பல பேரை அவர் தவற விட்டார். அவர் நினைவு தடுமாற்றத்தினால் அவர் தவறி விட்டு போயிடுறாரு. அதே மாதிரி ஆண்டுகளையும் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சொல்கிறாரு. ஆனால் சரியாக தேதியை சொல்ல முடியல. அதுக்கான சில தரவுகளை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது மம்பட்டியான் என்கின்ற ஐயந்துரை தன்னுடைய அப்பாவையும் சித்தப்பாவையும் கொன்ன 9 பேரை திட்டமிட்டு கொள்கிறாரு. அதன் தொடர்ச்சியாக அவரோடு சேர்த்து 11 பேர் மேலே வழக்கு தொடரப்படுது. அந்த 11 பேரில் 7 பேர் மட்டும்தான் இந்த 9 பேரை கொல்லக்கூடிய வேலைக்கு போகிறாங்க. மீதி 4 பேர் அந்த வழக்கில் தொடர்பு இல்லாதவங்க. ஆனால் அவங்க மேலும் போலீஸார் வழக்கு பதிவு செய்ததுனால அந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கில் போட்டுறாங்க. மம்பட்டியானோட காட்டுக்குள்ளே போன 5 பேர், அதாவது மம்பட்டியானோட சேர்ந்து 6 பேர், அந்த 6 பேரும் காட்டுக்குள்ளே தப்பி போய் தலைமறைவாயிடுறாங்க. போலீஸ் தேடுதல் வேட்டையில் ஒவ்வொருத்தராக சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இதுதான் உண்மை. உண்மையிலேயே தூக்கில் போடப்பட்ட 4 பேருக்கும் மம்பட்டியான் பழி வாங்கின 9 பேர் கொலைக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறதையும் ரத்னவேல் சொன்னார். ஆனால் ரத்னவேல் அந்த கொலையில் முழுமையாக பங்காற்றியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு வயசு 17 தான். அந்த அடிப்படையில் அவருக்கு சிறார் நீதிமன்றத்துக்கு போய் அங்கே வழக்கு நடந்து 5 ஆண்டு தண்டனை விதித்து செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய சிறார் சிறப்பு சீர்திருத்த பள்ளியில் இருந்து படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்து இப்போ மேச்சேரியில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருடைய நேர்காணலை நீங்கள் இதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் பேசியிருக்கிற ரத்னவேல் மம்பட்டியானுக்கு எதிரணி அப்படின்னு ஒரு அணியை சொல்லுவார். அது வந்து பரமசிவம் வகையரா அப்படிம்பார். பரமசிவம் முத்துசாமி என்பவருடைய மகன். முத்துசாமிக்கு 4-5 மகன்கள் இருக்காங்க. அந்த மகன்களில் கடைசி பையன்தான் பரமசிவம். அவர் பின்னால் தாரமங்கலம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இப்போ இறந்துட்டார். அவருடைய பேரை முன்னிலைப்படுத்தி அந்த வகையரான்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா தான் அந்த குழுவுக்கான ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தவர். அவர் பேர் முத்துசாமி. அதுக்கு எதிரணியில் இருந்தது மம்பட்டியானுடைய அப்பா மொட்டையப்பா படையாச்சி, மம்பட்டியானுடைய சித்தப்பா பொண்ணு கவுண்டர். இவங்க ஒரு குழுவாகவும் முத்துசாமி வகையரா ஒரு குழுவாகவும் இருந்திருக்காங்க. 2 பேருமே பங்காளிகள் கிடையாது, மாமா மச்சன உறவு முறை தான். இந்த ரத்னவேல் குடும்பம் தான் மம்பட்டியான் குடும்பத்திற்கு பங்காளி வகை உறவினர்கள். தருமபுரி கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு விசாரணைக்கு போயிட்டு வந்த மொட்டையப்ப படையாச்சி, அவருடைய தம்பி பொன்னுசாமி, இவங்க 2 பேரையும்
இப்போ மேச்சேரியில் இருக்கிற ராஜா தியேட்டருக்கு முன்னால் வச்சு தான் எதிர்த்தரப்பு முத்துசாமி வகைரா வெட்டி கொள்கிறாங்க. இந்த தாக்குதல் 13/5/1957 அன்னைக்கு நடந்திருக்குது. இது குறித்து 3 சம்பவங்களாக மேச்சேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுது. 66, 67, 68 3 எஃப்ஐஆர் போடப்படுறாங்க. 1957 இந்த அடிப்படையில் தான் முத்துசாமி வகைரா மேலே வழக்கு பதியப்பட்டு அவங்களுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை கிடைக்குது. அதற்காக சிறையில் ஒரு குழுவினர் இருந்த நேரத்தில் கொஞ்சம் பேர் பெயிலில் வெளியில் வந்துடுறாங்க. இவங்களை கொல்றதுக்காக மம்பட்டியான் திட்டமிட்டு மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அவங்களுடைய பொறிக்கடையில் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாரு. இந்த தாக்குதலில் தொடர்ச்சியாக அரை மணி நேர இடைவெளிக்குள்ளாக 9 பேர் மம்பட்டியான் குழுவினரால் கொல்லப்படுறாங்க. யாரால் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற பெயர்களை எல்லாமே ரத்னவேலால் சரியாக சொல்ல முடியல. அந்த பெயர்களையும் நான் இப்போ சொல்லிடுறேன். முதல் கொலை முத்துசாமி மேலே நடக்குது. முத்துசாமி கொல்லப்பட்ட பிறகு அவருடைய மகன் பரமசிவத்தை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. பரமசிவம் ஓடி போய் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பிராமணர் வீட்டில் உள்ளே பூந்து தப்பிச்சுக்கிறாரு. அதுக்கடுத்து தான் அவருடைய மகன்கள், அதாவது முத்துசாமியினுடைய மகன்கள் வேலாயுதம், சின்னக்குட்டி, வைத்தி அப்படிங்கிற 3 பேர் அந்த இடத்துலையே அந்த பொறிக்கடையிலேயே கொல்லப்பட்டு விட்டுறாங்க. அந்த இடத்துல முத்துசாமியோட சேர்த்து 4 ஆயிடுது. அதுக்கு பிறகு அங்கிருந்து மம்பட்டியான் குழு கிளம்பி வர்றாங்க. அவங்க சொந்த ஊரான கோல்காரனூர், அதாவது மேச்சேரியிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கோல்காரனூரில் இருந்த மம்பட்டியான் குழுவுக்கு எதிர்குழுவை சேர்ந்த சுப்பிரமணியம், மூத்தரையன், மீண்டும் இன்னொரு சுப்பிரமணியம் அப்படிங்கிற 3 பேர் கொல்லப்படுறாங்க. மொத்தம் அங்கே 4, இங்கே 3, 7 பேர் கொல்லப்பட்டு விடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த குழு அங்கிருந்து மீண்டும் காட்டு வளவுங்கிற இடத்துக்கு போகிறாங்க. காட்டு வளவில் நெசவு தறிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆயுண்டான் அப்படிங்கிற ஒருத்தரை கொள்கிறாங்க. அதோட 8 ஆகிடுது. அதுக்கு பிறகு அங்கிருந்து ரெட்டியூர் போகிறாங்க. ரெட்டியூரில் தன்னுடைய வீட்டில் வேலை செஞ்சுட்டு வந்து குளிச்சுக்கிட்டு இருந்த பச்சையண்ணன் அப்படிங்கிற ஒருத்தரை கொள்கிறாங்க. மொத்தம் 9 கொலை ஆயிடுது. இந்த கொலைக்கு பிறகு தான் மம்பட்டியான் காட்டுக்குள்ளே தலைமறைவாக போயிடுறாரு. இது குறித்து மேச்சேரி போலீஸார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கிரைம் நம்பர் 62, 63, 64, 65, 66, 67, 68 அப்படிங்கிற அடிப்படையில் மொத்தம் ஒரு 7 குற்ற எண்களாக பதிவு செய்யப்படுது. இந்த நிகழ்வு 2/8/1959 அன்னைக்கு நடக்குது. இந்த தேதிகளும் இந்த பெயர்களும் ரத்னவேலுக்கு சரியாக நினைவு கொள்ள ஒரு சிலருடைய பெயரை மட்டும் சொல்லியிருப்பார். அதனால் இந்த சின்ன விளக்கத்தை நான் முன்கூட்டியே தர வேண்டியதாக இருக்குது. தொடர்ந்து ரத்னவேல் அவருடைய நேர்காணலை பாருங்கள். வயது மூப்பின் காரணமாக அவரால் சில செய்திகளை கோர்வையாக சொல்ல முடியல. அந்த வகையில் அவர் சொல்கிறதுல கொஞ்சம் சில குழப்பங்கள் வரலாம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் வீரப்பன் செய்தியோடு வரும். ரத்னவேல் அவருடைய நேர்காணல் தொடர்ந்து ஒரு 3 பகுதியாக வெளியிடலான்னு இருக்கேன். அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, வணக்கம். சினிமாவில் மலையூர் மம்பட்டியான் அப்படின்னு சொல்லப்பட்டதும் இங்கே மம்பட்டியான் அப்படிங்கிற அளவிலான பேரோடு இருந்த அவர் பேர் ஐயந்துரை. அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது? அவங்க எத்தனை பேர் அண்ணன் தம்பி? அவங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? மம்பட்டியாங்க அப்பாவுக்கு 2 சம்சாரம். சரிங்க. பெரிய சம்சாரத்துக்கு 4 பசங்க, ஒரு பொண்ணு. சரிங்க. சின்ன சம்சாரத்துக்கு 4 பசங்க, 3 பொண்ணு, 7 பேர். ஒரு மம்பட்டியான் 2வது மனைவியுடைய பையன். 2வது மனைவியோடைய 3வது பையன். முதல் பையன் பேர் நினைவு இருக்குங்களா? அதான் கொரட்டையம்பாங்க. முதல் மகன். ஆமாம், அதான் நல்ல பெண்ணு சொல்லுவாங்க. கொரட்டையன் பட்ட பேர். 2வது பையங்க சேமன். சேமன். ஆமாம். 3வது ஐயந்துரை. 4வது ஊமையன். ஊமையன்கிறது பட்ட பேருங்களா, வேறு பேர் இருக்கா அவருக்கு? பழனி அவன் பேர். பழனி. ஊமையன்னு எதனால சொல்கிறாங்க? பேச மாட்டாரா? தமாஸ் பண்ணுறவன். பசங்கிட்ட விளையாடுறது. அதனால ஊமையன் ஆயிட்டு. ஊமையன்டான்னு கூப்பிட்டு அப்படியே வந்துருச்சு. அப்படி 4 பேர் பசங்க, பொண்ணுங்க 3 பேர். ஆமாம். அவங்க பேர் ஒருத்தர் பேர் பழனியம்மான்னு நினைக்கிறேன். இங்கே இருந்தாங்க. இருக்காங்களா? இல்லை, இறந்துட்டாங்க. பழனியம்மாள். வேறு 2 பேர் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு அம்மா அங்கே ஓமலூரில் கொடுத்துருக்குது, காமாண்டப்பட்டியில் இருக்கிறாங்க. அதுதான் இருக்குது. அப்புறமேல எல்லாம் இறந்துட்டாங்க. மம்பட்டியானுக்கு எப்படி அந்த பேர் வந்ததுங்க? அவங்க சின்ன பையனாக இருக்கும்போது அது 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, உதடு கொஞ்சம் முன்னால் தள்ளிட்டு பெருசாக இருக்கும். அதனால இல்லை, முதுகு அகலமாக இருந்துச்சான், மம்பட்டி மாதிரி.
ஓ, சின்ன வயசுல முதுகு அகலமா. இப்படி படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணி என்ன உடம்பு என்ன மம்டியா கலங்குது அப்படின்னாலாம். ஓ, மம்டி எப்படி இப்படி கவுந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி உடல் அமைப்பு இருந்திருக்கு. ஆமாம் அப்படின்னு அப்படி சொல்லு. அதுதான் அந்த பேர் மம்டியான்னு வருதுங்க. ஆமாம். அதே மாதிரி இங்கே கான்ட்ராக்ட் வேலை ஏதோ ரோடு வேலை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு மம்டியில் நல்லா வேலை செய்கிறத பார்த்து கான்ட்ராக்ட்காரர் மம்டியான்னு கூப்பிட்டாரு அப்படிங்கிற அது இல்லை, அப்படி வந்தது பேர். வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து சொன்னதான் முதுகு மம்டி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் வரதான். ஆப்போசிட்டு அவரு ஆமாம் பரமசிவம் எம்எல்ஏ வகைரா. ஆமாம் பரமசிவம் எம்எல்ஏ. அதுக்கு முன்னே அவங்க அண்ணன் பழனி பரமசிவத்தோட அண்ணன் அவங்க ஒரு 10 பேர் பசங்க அவங்க குடும்பத்தில். அப்புறமேல அதான் 10வது பிறந்தா பரமசிவன் பேர் வைப்பாங்களாமே. 10 பிள்ளைங்க பிறந்தா 10ஆவதா பிறக்கிறதுக்கு பேர் பரமசிவன். 6வது பிறக்கிறது 6-3 வைப்பாங்களாம். அந்த காலத்துக்கு அந்த காலத்தில். அப்புறமேல சரி இவங்க வந்து இருக்கிறாங்க. அதிலேருந்து சரி அப்புறமேல கொஞ்சம் அப்படியே அந்த வேகமெல்லாம் குறைஞ்சி பேச பிடிக்க எல்லாம் இருக்கிறாங்க. மோதல் குறைஞ்சிருச்சு. ஆமாம் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே திருப்பி என்ன ஆகுதுன்னா ஒரு இப்படி அடிக்கடி எவ்வளோ சின்ன சின்ன பிரச்சனை வந்துட்டு அவ்வளோதான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா பில்லு பிடுங்கின தகராறுன்னு சொல்கிறாங்கல்ல காட்டுக்குள்ள. பொம்பளைங்க பில்லு பிடுங்கினத்தில் ஒன்றுக்கு சண்டை போட்டுட்டாங்க. அதை என்ன பண்ணி போடுறாங்கன்னா மம்டியானுடைய அவங்க அண்ணன் சம்சாரம். சரிங்க, புரியுதா? செம்பாயா. ஆமாம். அவங்க பொண்ணும் பரமசிவம் எம்எல்ஏ செட்டுருக்களை அவங்களும் இதுங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால் அந்த மம்டியானுடைய அண்ணியை மேச்சேரி பால் கொண்டு போயிட்டு வரும்போது அங்கே பெரிய மாரியம்மா கோயில் இருக்குதுல்ல, மேச்சேரி மாரியம்மன் கோயில். பெரிய மாரியம்மன். ஆமாங்க. அங்கே காளிகிட்ட காளியம்மன் கோயில். அது நங்கோலி ரோட்டில் அவங்க அடிச்சிடுறாங்க. அந்த அம்மாவை பிடிச்சி அடிச்சு விடுறாங்களா. 5-6 பசங்க வந்து செட்டு சேர்ந்து பரமசிவம் வகைரா வந்து அடிச்சு விடுறாங்க. அடிச்சு விட்ட உடனே இப்படி அடிச்சு விட்டான்னு சொல்லி எல்லாம் தகராறு ஆரம்பிச்சிக்கிச்சு. பொம்பளை அடிச்சிங்களா? அடித்ததுனால அப்புறமேலு சரி இங்கே தான் இதுதான் இடம், இங்கே அவங்க வீடு அங்கே இருக்குது அந்தாண்ட பரமசிவம் அவங்க வீடு. ஆமாம். அப்புறமேல இங்கேருந்து அவங்க சத்தம் போட அது அப்படியே அன்றைக்கி நைட்டு முடியுது. பிரச்சனை பெருசாகுதுங்க. புரியுதா? இந்த மம்டியானுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. புரியுதா? அவர் சேலத்தில் சீலநாயகம்பட்டியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிறார். மம்பட்டியான்கிற ஐயந்துறை அங்கே இருக்காரு. அங்கே இருக்கிறாரு. புரியுதா? அங்கே இது என்ன ஜமுக்காலத்திரி நெசவு தெரி அங்கே செஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிறாரு. அதுக்கு மேலே இந்த மாதிரி சண்டை நடந்து போச்சுன்னு தான் அங்கே அவருக்கு தெரிஞ்சு வர்றாரு. அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டு அப்புறமேல சரி அதை அப்படியே விட்டு இருக்குது. அதுக்கு மேலே இவங்க அதில் பூந்து எங்கள் தரத்தில் தானே போகணும். மேச்சேரி வர்றதுன்னா இங்கிருந்து இப்படி தான் வரணும், கோல்காரனூர் வழியாக தான் வரணும். அதனால் இதில் போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்க தகராறு பண்ணுறாங்க. சரிங்க என் காட்டில் பூந்து போகாதீங்கடான்னு அப்படி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஆடி மாதம் இந்த மாதிரி ஆடி மாதம் வண்டி வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க அதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஊர்லேயே வேஷம் போடுவாங்க கோல்காரனூரில். ஆமாம். அவங்களும் வந்து போடுவாங்க. அவங்க ஊர் எந்த ஊருங்க? பக்கத்தில் கோல்காரனூரே தான். அந்தான போட்டு தான். சரி, எல்லாம் காட்டுக்குள்ளே குடிக்கிறாங்க. அவங்களும் இங்கே தான் வந்து வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே இந்த தகராறை வச்சு இங்கேருந்தே வேஷம் போட்டுட்டு வரதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. சரி, அங்கே போனால் பிரச்சனை வருவதுனால அவங்க வீட்லேயே வேஷம் போட்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. வேஷம் போட்டு வரக்கூடாதுன்னு தடுத்து தகராறு பண்ணி இங்கே கோல்காரனூரில் இங்கே வித்திலே தான் கோயிலுக்கு முன்னாலே வித்திலே தான் தகராறு. அப்புறம் நடந்த உடனே நல்லா போலீஸெல்லாம் வந்துருக்குது. போலீஸுக்கெல்லாம் கல்லெல்லாம் அடி, போலீஸுக்கெல்லாம் காயம், இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. போலீஸுக்கும் அடி விழுந்துருது. ஆமாம். அப்புறமேலு சரி
இதில் 2 பேர்த்து மேலேயும் கேஸ் போடுறாங்க. கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டு அதுக்கு மேலே 107 போடுறான் போலீஸ். ஆர்டிஓ விசாரணை. ஆமாம். அவன் அங்கே போட்டு அதை அந்தாண்ட 10-15 பேர்த்துக்கு இருந்தாண்ட 15 பேர்த்துக்கு மேலே பரமசிவம் வகைராவை சேர்ந்தவங்க ஒரு 15 பேர், இந்த பக்கம் மம்பட்டியான் வகைராவையும் ஒரு 15 பேர், எல்லாம் ஒரு 10-15-16 பேர் இதுக்குள்ளே கேஸ் போட்டுறாங்க. அதுக்கு முன்னே டிஸ்ட்ரிக்ட்லாம் கம்மி தானே, 13 டிஸ்ட்ரிக்ட் தான் தமிழ்நாட்டில். ஆமாம். அப்புறமேல அந்த 107 வரும்போது இன்றைக்கி தருமபுரி, அடுத்த வாரத்தில் அரூர், அடுத்த வாரத்தில் சங்கிரி, அப்புறமேல ஆத்தூர், இப்படி அப்புறம் சேலம் விசாரணை. மேட்டூர் கோர்க்கெல்லாம் இப்போ இல்லை, ஓமலூர் இருக்குது அன்னைக்கு இருக்குது. இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது விசாரணை. ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்குதுங்க. ஆமாம், போயிட்டு இருக்கும்போது திருப்பி என்ன பண்ணிடுறாங்கன்னா, பத்திராளி கோயில் இருக்குதுல்ல, அதுக்கு முன்னையே அந்த ஓரத்துலேயே அதுக்கு முன்னே பில்லு கடைன்னு பேர். பில்லு வியாபாரம் பண்ணுவாங்க, மாட்டுக்கு விற்கிறது பச்சை பில்லு கொண்டாந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சாயங்காலம் அறுத்து கொண்டாந்து விற்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணி போடுறான், மம்டியானுடைய அப்பனை, அப்புறமேல அந்த ஆப்போசிட்டுக்காரன் சரிங்க போதை போட்டு வந்து வெட்டி போடுறான். இப்படி காயம் கொடுவாளில் இப்படி சொல்கிறேன்னு போயிடுச்சு. முன்னால் இழுத்துருச்சு. அந்த கூறு மட்டும் கழிச்சிட்டு போயிடுச்சு, நெஞ்செல்லாம் கிழிச்சு விட்டுச்சுங்க. ஆமாம். அப்புறமேல அந்த இது தகராறு பண்ண உடனே அதுக்கு மேலே இதுக்கு பூர்த்தியாக காரணம் ஆறு, பின்னால் இருக்கிறது யாரு? அவன் ஆறு பழனிங்கிறவன் தான், பரமசிவனுடைய அண்ணன். முண்டி பழனிப்பாங்களா அவரா? முண்டி பழனி. அவரு தான் இதுக்கு காரணம் அப்படின்னா இவன் என்ன பண்ணுறான், அதுக்குள்ளேயே போய் கோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்கி வேஷம் போட்டுட்டு போகலான்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு வர்றோம். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, இது ஒரு பக்கம் நடக்குது. இதுக்கு இடையில் வண்டி வேஷம் போடுறதுக்கு கோர்ட் அனுமதி வாங்கிட்டு வர்றோம். சரி, அப்படி வெட்டி விட்டாங்க. இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை நம்ம தாங்க பச்சை கோயில் இருக்குது, பச்சை கோயில் இதாண்ட அந்த பச்சை கோயில்கிட்ட தகராறு பண்ணி அவனை கை காலெல்லாம் உடச்சி போட்டுறாங்க, அடிச்சு உடைச்சிடறாங்க. ஆமாம். முதல்ல வெட்டுனதுல மம்பட்டி அவங்க அப்பா காயந்தான் சாகலை இல்லை, அப்புறம் போட்டுறாங்க. அப்புறமேல சரி, அந்த கேஸும் ஒரு 7-8 பேர்த்து மேலே உழுகுது, கேஸ் நடக்குது. அந்த கேஸும் அப்புறமேல இந்த 107 நடக்குது, இந்த மாரியாத்து கோவில் கேஸும் நடக்குது. எல்லா கேஸுக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதே வேலையாக தான் இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு ஏறத்தாழ 57 இருக்கும் வருஷம். ஏறத்தாழ 57 இருக்கும். 57ல் அவங்க கோயிலுக்கு போய் மேட்டூர் கேஸுக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி சைக்கிள் தானே, தார் ரோடெல்லாம் இல்லை. தார் ரோடு கிடையாது, பஸ் போக்குவரத்து பெருசாக இருக்காது. இல்லை. அப்புறமேல லாரி கீரி பிடிச்சி வந்தால் தான் ஏதோ ஒரு பஸ் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ எல்லாம் வசதியும் கம்மி தானே, பொருளாதாரம் இல்லை. அப்புறமேல எல்லாம் சைக்கிளில் போயிட்டு வர்றாங்க. வரும்போது நம்ம இறகண்டப்பட்டி இருக்குதுல்ல, என்ன ஊருக்கு? இறகண்டப்பட்டி. அது கொரகனூர்னு பேர். அதுக்கு முன்னே கொரங்கனூர். ஆமாம். அப்புறமேல அந்த கூட பண்ணுற குறவர் இருக்கிற இடம், அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதி. அப்புறமேல அதுக்கு இந்தாண்ட அங்கேருந்து வர்றவங்களை வளைச்சி மம்டியாங்க அப்பனையும் மம்டியாங்க சித்தப்பனையும் கொண்டுடுறாங்க. தருமபுரி போயிட்டு வர்றவங்கள வழிமறித்து கொண்டுடுறாங்க. அதில் மம்டியானுக்கும் காயம், ஓமேனுக்கும் காயம், அவங்க அண்ணன் 2 பேர் சேம கொரட்டையன் எல்லாத்துக்கும் காயம். சேம கொரட்டையன் 2 பேர். அப்புறமேல அவங்க சித்தப்பன் மகன் சின்னனுங்கிறவருக்கு அவருக்கும் காயம். சின்னன். ஆமாம். அது இத்தனை பேர்த்துக்கெல்லாம் காயம் அடித்தடி. 5 பேருக்கு காயம், 2 பேர் இறந்துடுறாங்க. அப்புறமேல சரி, அது கேஸ் நடக்குது. இதுவும் ஒரு கேஸ், 4வது கேஸாக வந்துட்டு. புரியுதா? கொலை கேஸாக நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க பூர்த்தியாக உள்ளே இருக்கிறாங்க. அப்புறமேல அப்போ என்ன பண்ணுறாங்க, அதில் யார் கைதாகிறாங்க? அவங்க ஒரு 10-15 பேர் கைதாகிறாங்க. பழனி வந்துடுறார். அதில் பழனி வரல. பழனி தான் கை கால் முண்டியாக கிடக்குறாங்க. ஓ, அடிபட்டுருக்க வரல. அதில் பரமசிவனும் அதில் ஜாயின் வரல. யாரோ ஒரு 10-15 பேர்
வந்துடுறாங்க. அந்த 15 பேரும் வந்துட்டு கேஸ் நடக்குது. அதில் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஏஜ் கம்மியாக்குதுன்னு சொல்லி பாளையங்கோட்டை 2 வருஷம், ஜெகநாதன் சொல்கிறாங்கள்ல, அவனுக்கு தான் 2 வருஷம் பாளையங்கோட்டை சிறையில் போட்டுறாங்க. மற்றவங்களும் எல்லாம் 2 வருஷம் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் கொடுக்குறாங்க. அப்புறம் ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி 3 வருஷம் கன்விஷனு, இவனுக்கு மட்டும் 2 வருஷத்தோட சரி. புரியுதா? அவன் 2 வருஷம் முடிச்சு விட்டு அப்படி கணக்கு சொல்கிறேன்னா, நம்ம இந்த கேஸ் நடக்குதில்ல, இது ஆடி மாதம், இந்த மாதம் கேஸ் நடக்குது. சரிங்க. புரியுதா? அந்த கேஸ் நடக்கும்போது, கேஸ் நடந்து நாங்கள்லாம் உள்ளிருக்கிறோம். நீங்களா? ஆமாம். புரியுதா? அப்போ அவன் வந்துடுறான். ஜெகநாதன் தண்டனை முடிச்சு வந்துடுறான். 2 வருஷம் முடிச்சுக்கிட்டு வந்துடுறான். அந்த கணக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கு. இப்போ இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது. சரிங்க. புரியுதா? அப்போ தான் ஏறத்தால ஆடி மாதம், இந்த மாதம் 7வது மாதம் 8வது மாதம் அதுக்குள்ளே வருது. அப்போ கம்பேர்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மம்டியா மேலே சில கேஸ் எல்லாம் வந்துடுது. ஆமாம். ஏன் அப்படின்னா, இந்த தலைவரை தூக்குவாங்கள்ல எலெக்ஷனில், பஞ்சாயத்து தேர்தல் எலெக்ஷனில், அதில் சேர்வாய் கவுண்டருக்கு ஆப்போசிட்டாக நின்று, அப்புறம் நலத்தம்பி கவுண்டரு, அப்புறமேல இன்னும் 6 கருப்புச்செட்டி கவுண்டரு, இன்னும் 6 எல்லாம் சேர்ந்து அவன் வரக்கூடாது. அப்போ கட்சி பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் தான் இருக்குது, வேறு கட்சி இல்லை. ஆமாம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ போயிட்டு அவரை தூக்கிட்டு போய் அந்த கேஸ் வலுவாக்குது. திமுகவுக்கு சாதகமாக தூக்குறாரா, காங்கிரஸுக்கு சாதகமாக தூக்குறாருங்களா மம்பட்டியா? திமுகவுக்கு சாதகமாக ஆளை தூக்கிடுறாங்க. அப்புறம் தூக்கிவிட்டு அந்த கேஸு போட்டுறாங்க. அந்த கேஸு ஐயும் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே இவர் தலைமறைவாகிறான். மம்டியான் தலைமறைவாக இருக்கிறான். தலைமறைவாக இருந்துவிட்டு, சரி இந்த கேஸெல்லாம் நமக்கு கன்விஷன் கிடைக்கும், தண்டனை ஆகும், நாம் இந்த வேலையை செய்ய முடியாது, நம்மளை வெட்டி விட்டு அப்பனா நம்மளெல்லாம் வெட்டிட்டு போனாங்கல்ல, அவங்க சில பேர் வெட்டினவன் போயிருப்பான், சில பேர் வெட்டாதவன் போயிருப்பான். அப்பாவே சிறைக்கு இங்கே இருக்கிறவங்களை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதுக்கு மேலே வெட்டுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. அப்போ ஏறதால என்ன, அப்போ 59 அவங்க உள்ளே போய் 2 வருஷம் ஆயிருக்கும். அந்த ஒரு 2 வருஷம், இன்னும் ஒரு 5-6 மாதத்தில் அவங்க வருவாங்க. ஒரு 5-6 மாதம் லீவு கிடைக்குமில்ல, இந்த லீவு போனால் ஒரு 2-2.5 வருஷத்தில் 3 வருஷம் கன்விஷனு, ஒரு 6 மாதம் போயிட்டாலும் 2-2.5 வருவாங்க. அதனால தான் அதுக்கு முன்னே 2 வருஷத்துலேயே நியமம் வந்துடுறான். பாளையங்கோட்டையிலேருந்து ஜெகநாதன் வந்துடுறான். அவ்வளோ அப்புறமேல சரி இவங்க என்ன பண்ணி போடுறாங்க, அதுக்குள்ளேயே நம்ம வெட்டி பண்ணணும்னு சொல்லி திட்டம் போட்டு 9 பேர்த்த வெட்டிடுறாங்க. அவங்களுக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஜெயிலில் வர்றதுக்கு முன்னே, ஜெயிலிருந்து வர்ற டீம் வர்றதுக்கு முன்னே. அப்புறமேல சரி அவங்க ஜெயிலேருந்து வந்தால் நாம் தலைமறைவாக இருக்கலாம், அப்புறம் பண்ணிடலாம், அந்த நோக்கத்தோட இவன் இறங்கி இந்த வேலையை செய்கிறாப்புல. அதில் 7 பேர்த்து மேலே கேஸு மம்பட்டியான். ஆமாம், இந்த 9 பேர் கொலைச்சத்தில் 7 பேர்த்து மேலே கேஸுங்க. புரியுதா? மம்டியான் 1, மம்டியான் தம்பி ஓமேங்கிற 1, இந்த சின்னனங்கிறவன், சின்னனுடைய தம்பி 4, எங்கள் அண்ணன் 1, 5 பேருங்க. சுப்பிரமணியம் 5, நான் 6, அது 4, 5, 7 பேர் மொத்தம் 7 பேர் மேலே. ஆமாம், மம்டியானும் ஓமேனும் தலைமறைவாயிடுறாங்க. முக்கியமான ஆளுங்க அவங்க வெளியே போயிடுறாங்க, தலைமறைவாயிடுறாங்க. அவங்கள முடிக்கணும் அப்படின்னுட்டு அந்த பேசல அவங்க தலைமறைவாகிறாங்க. மீதி ஜெயிலிருந்து வர்றவங்கள முடிக்கணுங்கிறதுக்காகவே இவங்க தலைமறைவாயிடுறாங்க. இந்த தருமபுரி கோர்ட்டுக்கு விசாரணைக்கு போயிட்டு வரும்போது அவங்க அண்ணன் மம்டியானோட அப்பா சித்தப்பா 2 பேரையும் கொண்டு வராங்க. அப்போ இவங்க அண்ணனை சேமங்கிறவன் கொர்த்தைங்கிறன்னு சொல்கிறோம்ல. ஆமாங்க, புரியுதா? அவங்க 2 பேருக்கும் அடி உண்டு. ஆனால் உயிரிழப்பு இல்லை. அப்பாவும் சித்தப்பாவும் இறந்துடுறாங்க. ஆமாம். அதுக்கு பிறகு எவ்வளோ நாள் கழிச்சு இந்த சம்பவம் நடக்குதுங்க? ஒரு 2 வருஷம் போயிருக்குங்களா? அவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போனவங்க வர்றதுக்கு முன்னே
2 வருஷம் 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷம். அதுக்கப்புறம் அது எப்படி நடக்குதுங்க? பகல்ல இரவு நேரத்தில் நடக்குங்களா? மம்பட்டியான் இந்த 7 பேரை தயார் பண்ணி இவங்க போய் அடிக்கிறது, அது இரவு மணி 9-10 மணி. 9-10 மணி பண்டிகை நடக்கிற நாள் அன்னைக்கு. ஆமாம், மேச்சேரி மாரியம்மன் பண்டிகை நடந்துட்டு இருக்குது. எங்கே மேச்சேரி ஆடி 18 இருக்குதுல்ல? ஆமாங்க. அன்னைக்கு நைட்டு விடிஞ்சா 17 இரவு. எங்கே ஆரம்பிக்கிறாங்க முதல்ல அங்கே மேச்சேரியில்? யாரை அடிக்கிறாங்க? முதல் தாக்குதல் முதல்ல சின்ன குட்டி, வேலாயுதம் அவங்க பசங்க இல்லை, தம்பி தான். சின்ன குட்டி தம்பி வேலாயுதம். ஆமாம். அதுக்கு மேலே பரமசிவம்னு சொல்கிறோம்ல, அவனுக்கு வெட்டுக்காயம் ஓடி தப்பிச்சிக்கிறான். இவங்க 3 பேர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம். மேலே பரமசிவம் அப்பா ஒன்று அந்த இடத்துலையே. ஆமாம். அப்புறமேல அவங்களுக்கு 2 சம்சாரம் மாட்டேங்குது. பரமசிவம் பெரிய சம்சாரத்தினுடைய ஆள் ஒரு ஆள், அவன் பேர் நம்ம பேர் சீக்கிரம் வரல, ஞாபகத்துக்கு வரல. அங்கேயே கடலை கடை வச்சுட்டு இருந்தவன். கடை பொறி கடலை கடை கடை வச்சுட்டு இருந்தாப்புல. அங்கே 2 பேர் அங்கே. அவர் இங்கே இந்த சின்ன குட்டியும் அந்த வேலாயுதங்கிறவனும். அவங்க எந்த இடத்துலங்க? காந்தி சிலைக்கிட்ட. காந்தி சிலைக்கட்டை, இப்போ இருக்கிற காந்தி சிலைக்கட்டை. கடலை கடையில் 2, காந்தி சிலைக்கட்டை 2. ஆமாம், 4 பேர். அதுக்கப்புறம் எங்கே வர்றாங்க? இங்கே வர்றாங்க. இங்கே கோல்காரனூர். இதை இப்போ காட்டு சொல்கிறோம்ல, இந்த பக்கத்தில் அந்தாண்ட. இங்கே யாராக இருக்காங்க? இங்கே சுப்பிரமணியங்கிற ஒருத்தன், அப்புறம் இன்னொரு சுப்பிரமணியன் 2 பேர். அப்புறமேட்டு இன்னொரு ஆள், ஒரு ஆள் ஏதோ ஒரு பேர் தெரியல, அவன் 3 பேருங்க. அப்புறமேலே அந்தாண்ட சாமியாடி இருப்பான், அவன் பேர் என்னமே ஒரு பேருங்க அவன். அப்புறமேலே இன்னும் அந்தாண்ட ரெட்டியூரில். இங்கேருந்து ரெட்டியூர் போகிறாங்க. ஆமாம், அது ஓரத்துலேயே அதான் பக்கத்தில். ரெட்டியூர். அங்கேருந்து இங்கே 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர். அங்கே அவன் பேர் ஏதோ ஒரு பேருங்க. மொத்தம் 4, இங்கே 3, 7, அங்கே 2, 9 முடிச்சிருது. 9 முடிச்சுட்டு இங்கே இருக்காங்களா இல்லை போயிடுறாங்களா? அன்றைக்கி நைட்டெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு சினிமா பார்த்துட்டு போனதெல்லாம் சொல்லிட்டு. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் இந்த நேரத்தில் போய் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. அதெல்லாம் சும்மா சொல்கிறது. அப்படி ஆரம்பித்து முடிச்சு போயிடுறாங்க. அவங்க தம்பி என்ன பண்ணுறாப்புல 62, 63, 60 தெரில. சரிங்க. அவன் அங்கேருந்து வந்துடுறான். ஏன்டா எத்தனை நாள் காட்டிலே வந்தீங்கன்னா போய் நம்ம 2-3 பேர்த்த போட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம்டா அப்படின்னு பிளான் போட்டுட்டு அவன் வர்றான். அண்ணங்கிட்டேருந்து வந்துடுறான். வந்து இங்கே வந்து தங்கியிருக்கிறான் இங்கே. ஆமாம், கோல்காரனூர்லையே. ஆமாம், யாரோ காட்டி கொடுத்துட்டாங்க. சரிங்க. இங்கே தான் நடந்திருக்கு, துப்பாக்கி சண்டையெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேரோட அந்த கத்திரி மலை, சுண்டக்காய் மலை, அந்த பக்கம் செங்கப்பாடி இங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தா சொல்லுவாங்க. அங்கே 2 பேர் ஏதோ துப்பாக்கி சண்டையில் இறந்து போனால் சொல்லியிருப்பாங்கண்ணே. அங்கே கம்ப்ளீட்டாக மம்டியானுடைய அண்ணன் மகன் கண்ணு பையன்னு ஒருத்தனை அங்கே அந்த சுண்டக்காய் மலையில் சுட்டுறாங்க போலீஸ் டீம். ஆமாம். இன்னொருத்தன் கோயிந்தன் நினைக்கிறேன். இன்னொருத்த பேர் கோயிந்தன். அவனும் அவங்களோட இருந்திருக்கிறான். இந்த கேஸில் தொடர்புடையவங்களா? இல்லைங்க. இல்லை, காட்டுக்குள்ளே போய் சேர்ந்துக்கிட்ட வேற ஆளுங்க. ஆமாம், 2 பேரையும் அங்கே சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் மம்பட்டியா மட்டும் தனியாக ஆளாயிறார். ஆமாம், அவன் தனியாக இருக்கிறான். தனியாக இருக்கும்போது அவர் ஏதோ சொல்கிறாங்க, நம்ம கோசக்காயில் மருந்து வச்சு கொண்டு விட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதான் அந்த சீரல்பட்டி பக்கம் தான் அங்கே இருந்திருக்காரு. அதை கம்ப்ளீட்டாக ஒரு அனுப்பு கோஸ் செடி போட்டிருக்குதான். சரி. கோசப்பழம், தர்பூசணி பழம். அதில் என்ன பண்ணிக்கிறாங்க, வந்தால் இவங்க காய் எடுத்துங்கம்மால எல்லா பெரும் காய்கள்லாம் ஊசை போட்டு விட்றாங்களாம், மருந்து போடுறாங்களாம். அப்படித்தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், என்ன மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல. பட்டியானுக்கும் 2 மனைவிகள் தாங்க. ஆமாம். முதல் மனைவி இங்கே இருந்திருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்களா? 2 பேரும் இறந்துட்டாங்க. 2 பேருமே இல்லை, இப்போ இல்லை, அப்போ அந்த கொலை நடக்கிற அந்த கட்டத்தில் 2 பேருமே இருக்கிறாங்க. 2 பேருமே இருக்காங்க. முதல் மனைவிக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு பையன் 1, பொண்ணு 1. பொண்ணு 1. 2வது மனைவிக்கு
ஒரே பையனா? இல்லை, ஒரு பையன் 2 பொண்ணு. 2 பொண்ணு. பையன் தான் இங்கே இருந்தார். இன்னும் இருக்கார்ல? அந்த பையன் அங்கேயே இருக்கிறான். டால்மியா மேக்கன் சைடு இருக்குதுல்ல? ஆமாங்க, அங்கே இருக்கிறான். இன்னொரு பையன் இங்கே இருக்கிறான். 2 பையன் 1 பொண்ணு. 2வது மனைவிக்கு. அவருடைய குணநலங்கள் எப்படிங்கண்ணா? மம்பட்டியானுடைய பேச பழகிறதுக்கெல்லாம் நல்லா இருப்பாரு? அதெல்லாம் எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவோம், அவ்வளோதான். உதவி பண்ணுற ஆள் தான். ஏதான் கூலிக்கு போனாலும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கும் வேலை பண்ணி கொடுத்துக்கிட்டு அப்படி பண்ணுவோம். உங்களுக்கு என்ன உறவாகுதுங்க? சித்தப்பாவா? அதெல்லாம் அண்ணன் வராது. பெரியப்பா பையன். அண்ணன் தான். கம்ப்ளீட்டாக யார் இருந்தாலும் சில இந்த வேலை செய்கிறதுக்கே சில பேருக்கு பழகி வச்சுருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். சில ஆளுங்கிட்ட இந்த வேலை செய்கிறதுக்காக பழகிட்டு இருந்திருப்பார். இவங்க உங்கள் மம்பட்டியான் வகைரா சார்ந்து இதில் யார்? இவங்களும் மம்பட்டியான் வகைராவும். ஏன்னா இதில் 3 பாட்டை. 3? ஆமாம். எங்களுது ஒரு பாட்டை, இன்னொருது ஒரு பாட்டை, மம்டியாமுது ஒரு பாட்டை. 3. ஆமாம், அண்ணன் தம்பியுடைய வம்சம். ஆமாம். அதில் போய் மம்டியாமுட்டு பாட்டனுக்கு 3 பேர் பசங்க. மம்டியானுடைய அப்பன் சித்தப்பன் 3 பேர். அப்புறம் இன்னொருத்தருக்கு ஒரு 4 பேர். எங்களுது மட்டும் 1. உங்கள் பாட்டனுக்கு ஒரு பையன். எங்கள் அப்பா ஒரே ஆள். புரியுது? அதனால் எங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆளுக்கு 10 ஏக்கரா 5 ஏக்கரா வந்துச்சுல்ல, அதை பொறுத்தெல்லாம் ஆள் கொஞ்சம் பிரித்தா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். 4 ஏக்கர் 3 ஏக்கர் ஆகிடுது. உங்களுக்கு அப்படியே 10 ஏக்கருக்கு குறைவாக இருக்குது. அவ்வளோதான். இந்த அடிப்படையில் தான் சொத்து, குடும்ப பரம்பரை சொத்துங்கிறது. ஆனால் இவங்க எல்லாமே இந்த பக்கம் தென்புறம், இந்த பரமசிவகரா இங்கேருந்து ஊருக்கு வர்றதுனா உங்கள் இடத்து வழியாக தான் வந்து போகணும். ஆமாம். இப்போ மேச்சேரிக்கு வந்தது காரணமே இந்த கொலை பண்ண பிற்பாடு அங்கே இருக்க முடியாது, எல்லாம் வீட்டுக்கெல்லாம் நெருப்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லி இங்கே கவர்மெண்ட்டில் ஆளுக்கு 1 சென்ட் 1.5 சென்ட் நிலம் கொடுத்து ஒரு 5-6 பேர்த்த உட்கார வைக்கிறாங்க. இவங்க பரமசிவகராவில். ஆமாம். அப்புறம் அப்படியே மேச்சேரியில் உட்காந்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். அப்புறமேல மம்டியாட போலீஸ் தேடுதில்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க? சப்போர்ட்டு போலீஸுக்கு. போலீஸுக்கு சப்போர்ட்டு. எவ்வளோனா போய் முடிச்சு மம்டியா அவங்ககிட்ட வந்து அவனை மிரட்டுறது, அவங்ககிட்ட 15 வாங்குறது, இப்படி இந்த வேலையை கையாண்டுட்டாங்க. ஓ, மம்பட்டியானுக்கு உனக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி பணம் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்க. எவனா கொஞ்சம் முறைக்கிறவங்களாம் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. போலீஸுக்காரன்கிட்ட சரி நைட்டு வந்துட்டு போனான்னா போலீஸுக்காரன் அவனை போட்டு தானே கூப்பிடுவான். போலீஸுக்காரனுக்கு அவ்வளோ பக்குவம் இல்லை. அப்பவும் அப்படித்தான் இருந்திருக்காங்க. அப்பவும் மேச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஆமாம், மேச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் ரொம்ப நாளாக இருக்குது. உங்கள் அப்பா மேலேயும் வழக்கு விழுகுதா? இல்லை, அவங்களுக்கு பூர்த்தியாக நாங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். ஓரளவுக்கு பண்ணிருக்கிறாங்க. அப்பா இறக்காததுக்கு முன்னே 9 நடந்து போயிடுது. சரிங்க. நாங்கள்லாம் உள்ள போயிடுறோம். அப்புறம் இவருக்கு இதே கவலை. ஓ, அந்த கவலையில் தான் இறந்துடுறார். அப்பா பேருங்க? அப்போ மாரிமுத்து சாமியார். நீங்கள் வர்றதுக்கும் சில நாளுக்கு முன்னே மம்பட்டியான் இறந்துடுறார் இல்லையா? 1 வருஷம் முன்னே. 65 நீங்கள் வர்றீங்க. 64 மம்பட்டியான் கொல்லப்பட்டார். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்ககிட்ட இருந்து எந்த தகவல் தொடர்பு, வக்கீல் வைக்கிறது, வழக்கு நடத்துறது, அதை பற்றியெல்லாம் இது உங்களுக்கு வரல? இல்லை. தனிச்சு போயிடுறார். காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வெளித்தொடர்பு இல்லாமல் போயிடுது. ஆமாம்.